ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாலும் மார்க்கெட்டு வழக்கம் போல் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் எங்கேயும் போல் அங்கேயே தான் இருக்குது. நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சில ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு சில ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே தான் இருக்குது. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். விப்ரோ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பைபேக்கு அப்புறம் விப்ரோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மாதத்தில் 50% அதிகமாக இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஐஓபி சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஒரு 4-5 வருஷமாகவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட்டாக வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். டிவிடெண்ட்டாக பார்க்காம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். அந்த ஒரு ஐடியாவும் லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். வழக்கம் போல் நிஃப்டி 50 இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு நெகட்டிவில் தான் அப்பயும் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட மதியம் வந்து பார்த்தீங்கன்னா 24,150 புள்ளியை வந்து கிராஸ் பண்ணி கீழே போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போதைக்கு 95 புள்ளி நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 24,238 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பேங்க் செக்டார் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 0.83% பாசிட்டிவ், பேங்க்கு 0.78% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.23% பாசிட்டிவ். சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. சில்வர் கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவ், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவில் இருந்தாங்க. இருந்தாலும் சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஹிஸ்ட்ரி ஹைலேருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு லோ ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 0.16% நெகட்டிவ், ஐடி 0.18% நெகட்டிவ், மிட் 150 0.51% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் ட்ரெண்ட் இருக்காங்க. பவர் கிரிட், நெஸ்லே இந்தியா, என்டிபிசி, பாரதி ஏர்டெல் வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் முன்ன சொன்ன மாதிரி பேங்க் செக்டார் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக் இன்றைக்கி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு கிட்டத்தட்ட 5.37% நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 5% நெகட்டிவ், மாருதி 2% நெகட்டிவ், கோட்டாக் பேங்க்கு 1.96% நெகட்டிவ், ஜியோ ஃபைனான்ஸு 1.66% நெகட்டிவ். விப்ரோவை பற்றி பார்த்துடலாம். விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வருஷத்துக்கு 2 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதம் அதாவது ஜூலை 27ஆம் தேதி ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹6 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026ல் ஒரு ஷேருக்கு ₹8 வந்து டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ₹176 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4%க்கு மேலே டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹11 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதுவே 2024, 23, 2022லாம் பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ₹1 தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல ஒரு டிவிடெண்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தான் பைபேக்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி பைபேக்கில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பைபேக் ப்ரைஸ் ₹250 இருந்தாலுமே இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் போனஸ் வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த சார்ட் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹350 ஒரு ஹை ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இன்னமும் அந்த ₹350 ஹை ப்ரைஸை வந்து இதுவும் தொடவே இல்லை. 5 வருஷம் ஆக போகுது. இந்த கம்பெனி மட்டும் கிடையாதுங்க. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வார் வந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்தனால அது எல்லாமே இந்த ஐடி பங்குகளுக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடியாகவே இருந்துச்சு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்ப்பாங்க. நல்ல நல்ல கம்பெனியில் இப்போ போய் முதலீடு பண்ணலாம். ஏன்னா ஐடி செக்டார் ரொம்ப டவுனில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்ப்பாங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பெனியை பார்த்தாலும் சரிங்க கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் தான் இருக்குது. இல்லைனா 52 வீக் லோவாக உடச்சிக்கிட்டு கீழே போய்கிட்டே வந்து இருக்குது. இது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா இப்போ நம்ம ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. ஒரு கம்பெனியோட க்ரோத் அதாவது ப்ராஃபிட் க்ரோத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரூல் தான். அதாவது ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஷார்ட் டேர்மில் எப்படி இருந்தாலும் இருக்கலாங்க. ஆனால் லாங் டேர்ம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட வளர்ச்சி தான் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட வளர்ச்சியாக வந்து இருக்கும். இப்போதைக்கு விப்ரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. அதோட ஹையில் இருந்து ரேஷியோ படி பார்க்கும்போது நல்ல ஒரு ரேஷியோவில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 1,74,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 13.2 வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்து இருக்குது.
இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 22.4 வந்து இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபா 90 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 6% மேலே வந்து இருக்காங்க. ROCE பொறுத்த வரைக்கும் 17%, ROE 15%, ROIC 28%, OPM 19% வந்து இருக்குது. இந்த 4% ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா அந்த சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத்தில் தான் வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 140 ரூபாயில் இருக்குது. பிஇஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.59 இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிஇஜி ரேஷியோ 2க்கு கீழே இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு 2.59 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.23 வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் 6.40, ப்ராஃபிட் குரோத் வந்து பாருங்கள் நெகட்டிவில் இருக்குது 1.81%. அதாவது இவங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்லாம் கிடையாது. அதாவது இவங்களுக்கு லாஸில் வந்து ரன் ஆகலை. இருந்தாலும் இவங்களோட growth அப்படிங்கிறது அடி வாங்கியிருக்கு. அதான் வந்து காரணமாக வந்து இருக்குது. இந்த விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்தது நம்ம இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ வந்து பார்க்கலாம். பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதிகமான பிஇ ரேஷியோ கொரோனாக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30க்கு மேலே வந்து போணுச்சு. கிட்டத்தட்ட 33 பிஇ ரேஷியோ வரைக்கும்லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 13ல் இருக்குது. ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கூட கிட்டத்தட்ட 20ல் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப லோ பிஇ ரேஷியோவில் இதுக்கு முன்னாடி இந்த லோ பிஇ ரேஷியோ விட ரொம்ப கம்மியாக இருக்கனால இது ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதில் எப்படி நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்கன்னா எப்போலாம் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு 25, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஹை பக்கத்தில் போகுதோ ஒரு 25ல் போகும்போது ப்ராஃபிட் புக்கிங்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி எப்போ ரீஎன்ட்ரி எடுப்பாங்க அப்படின்னா கம்பெனியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பிஇ ரேஷியோ, அது 20க்கு கீழே இருக்கும்போது அது ஒரு வாய்ப்பாக பார்ப்பாங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனி பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 13ல் வந்து இருக்குது. அதனால் இது ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். கம்பெனி சைடு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் ஏஐ வந்தனால தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் போக போக வந்து சரியாயிடும். இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே நம்மளுக்கு வந்து தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ஐடி செக்டரில் இப்படியே க்ளோஸ் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 10 வருஷத்தில் பார்த்தா கூட சேல்ஸ் growth 6%, ப்ராஃபிட் growth வந்து 4%ல் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக இவங்களோட ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது -2%ல் வந்து இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட் growth விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாகவே லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 6%, அதாவது லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வருஷம் 6% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி கிட்டத்தட்ட 16% வந்து இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் எப்போ நம்ம இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் 34% நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. இதில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு சில பேர் வந்து லாங் டேர்முக்காக வந்து இதில் வந்து முதலீடு பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது. புதுசாக வாங்கணும் அப்படின்னா என்ன இதில் growth வந்து கம்மியாக இருக்குது அவ்வளோதான். ஆனால் இந்தியாவோட டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக வந்து முதலீடு பண்ணுறனால கண்டிப்பாக ரேஷியோ எல்லாமே வந்து செக் பண்ணுவேன். இது வந்து டாப்பில் 5ல் இருக்கக்கூடிய கம்பெனி, அதனால் கண்ணை மூட்டு நம்ம வந்து வாங்கலாம் அப்படிலாம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன். அவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி ஸ்டாக்கோட growth வந்து இருக்கும். ஆனால் லோ ரிஸ்க்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பார்ப்போங்க, விப்ரோ வந்து தொடர்ந்து கீழே போய்கிட்டே வந்து இருக்குது. இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணவங்க எல்லாத்துக்கும் பெரிய வழியை தான் இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. பார்க்கலாம், இன்னும் போக போக இதெல்லாம் சரியாகவே ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸு. இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி பேசிகிட்டு தான் இருந்தோம். ஏன்னா கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்குது, நல்ல ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வாரத்தில் வந்து போட முடியல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு லாஸ்ட் 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போயுமே ஒரு கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு சம்மந்தமே இல்லாமல் கீழே போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன்ட்டே தான் நம்ம வந்து பார்க்கணும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் கரண்ட் ப்ரைஸ் 568 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 58,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் இருக்காங்க. இவங்க தங்கம், வெள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம், வைரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம தங்கத்தையும் வெள்ளியை வாங்கிட்டு தான் வந்து இருக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காசுக்கு வந்து மதிப்பு கிடையாது, ஆனால் தங்கம் வெள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாவோட ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் தான் செல்லும், வேறு கண்ட்ரிஸ் போனால் அது வந்து செல்லாது. ஆனால் தங்கத்தை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து வாங்கிக்குவாங்க.
இவங்க அந்த பிஸ்னஸில் இருக்கனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் வந்து இருக்க போகுது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 42 வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 18 வந்து இருக்குது. புக் வேல்யூ 61 வந்து இருக்குது. டிவிடெண்ட் yield 0.26%, ROC 20%, ROE 24%, ROIC 24%, OPM 6.97% வந்து இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ், எல்லாமே 20க்கு மேலே வந்து இருக்குது. ஓபிஎம் மட்டும் 7 பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் இவங்க கோல்டு அப்படிங்கிறனால இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் கம்மியாக தான் வந்து இருக்கும். இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 261 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.96 வந்து இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, 92%. சேல்ஸ் growth கிட்டத்தட்ட 42% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.97 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.36 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 33%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 195% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸும் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாகவே லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் 51%. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து இருக்குது. இதில் வந்து பாருங்கள், சேல்ஸ் growthம் சரி ப்ராஃபிட் growthம் சரி எங்கேயுமே வந்து கம்மியாகலை, நல்லா தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா கூட லாஸ்ட் ஒரு வருஷத்துலேயே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்கும். ஆனால் கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதனால தான் மற்ற ரேஷியோலாம் செக் பண்ணிவிட்டு கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கனால இது ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்தது இந்த கம்பெனி பி ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்பெனி பி ரேஷியோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 125க்கு மேலே வந்து போணுச்சு. இதுக்கு முன்னாடி 2022, 23 வந்து பார்த்தீங்கன்னா லோ பி ரேஷியோ அப்படிங்கிறது 20 வந்து இருந்துச்சு. 20 இருந்த பி ரேஷியோ 120 வரைக்கும் போணுச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த கம்பெனி பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 23, 24 தான் வந்து இருந்தது. கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் இது நம்ம ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம், இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாங்க, இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படிங்கிறது 45 பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாம், இதை உடச்சிட்டு மேலே போகுதா இல்லை டச் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா கூட நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்டே இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பெனி சூப்பரான கம்பெனியாக இருந்து கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்து சூப்பரான ஒரு குரோத்தில் இருந்து ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இதான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இவங்க இன்றைக்கி ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45.64% வந்து அதிகமாக இருக்குது. அதனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி 3.46% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும், பேங்க் தான், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இவங்க சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரிங்க, சர்வீஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸ் வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8777 கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 1178 கோடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1716 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த ஐஓபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாகவே நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது 23,938 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 454 கோடி நெகட்டிவில் வந்து இருந்திருக்காங்க. அதாவது லாஸில் தான் இந்த பேங்க் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் 17, 18, 19, 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் நெட் லாஸ் அப்படிங்கிறது அது லாஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருந்திருக்கு. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட நெட் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8527 கோடியாக வந்து நெகட்டிவ், அதாவது இவங்க லாஸில் வந்து 8000 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து மாறி இருக்குது. 2021 831 கோடி லாபம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் 2026 கூட 5208 கோடி லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸும் லாஸ்ட்டு ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனால் ஒரு லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது ஐஓபி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம். அதாவது 2008 இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. யாராச்சும் இந்த ஸ்டாக்கை இந்த 2008 வாங்கியிருந்தாங்கன்னா இப்போவும் லாஸில் வந்து இருப்பாங்க. இதுவே கொரோனா டைமில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய், 7 ரூபாய் இந்த மாதிரிலாம் ட்ரேட் இருந்துச்சு. அவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருந்திருக்கும். கொரோனாக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஐஓபி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக சர்வீஸ் வந்து சரியில்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை போடணும்னா எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண வச்சுருவாங்க. எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. சும்மையே வந்து வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க.
இல்லை அப்படின்னா நான் கிராமத்து சைடு இருக்கனால அங்கே இருக்க பேங்க்லாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால அப்படி இருக்கா என்னென்னு வந்து தெரியலை எனக்கு. சர்வீஸ் அப்படிங்கிறது மற்ற பேங்க்கை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். அடுத்தது பிஜி இன்வெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு இவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அசட் இவங்ககிட்ட வந்து இருக்கும். அதாவது இந்த கம்பி, பவர் பிளான்ட்டு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. கரண்ட்டை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு யூனிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க, வாடகை மாதிரி வாங்கிக்குவாங்க. அந்த வாடகை என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பிரித்து தருவாங்க. அப்படி தான் அந்த ட்ரஸ்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டு இப்போ லிஸ்டானது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இருந்தாலும் இவங்க ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ₹12 டிவிடெண்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு அவங்க போட்ட அமௌண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா வருஷம் கிட்டத்தட்ட 12% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாகவே கிடைக்கும். இதில் ஒரு சில பேர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து பல்காக இதில் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைனா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 குவான்ட்டி 2 குவான்ட்டி இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வருஷம் டிவிடெண்ட் அமௌண்ட்டு இப்போ ஒரு 12% இல்லைனா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்தால் கூட அந்த அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வேறு எங்கேயாவது பண்ணிடுறாங்க. அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 7% 6% ரிட்டர்ன் கொடுத்தா கூட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு தான் கிட்டத்தட்ட 16% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிடுறாங்க. இதுவே இப்போ ஒரு இண்டெக்ஸில் போய் நம்ம முதலீடு பண்ணும்போது எப்போ அதை வந்து விற்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ரியலைஸ் வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கிட்டோம்னா எப்போலாம் இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்போலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அந்த அமௌண்ட்டை நம்ம வேறு எங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் கூட கிட்டத்தட்ட 6% ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இங்கே ஒரு மினிமம் 10% ப்ளஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒரு 6% வந்தால் கூட கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு தான் வந்து இருக்குது. பேசிவ் இன்கம் மாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை எல்லா குவார்ட்டரும் இவங்க டிவிடெண்ட் வந்து கொடுக்குறனால நல்ல ரிட்டர்னாகவே இருக்கும். ஆனால் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு அப்படியே ஹோல்டு பண்ணணும். இல்லைனா அதிகமான குவான்டிட்டி இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 குவான்டிட்டி வச்சுருந்தா தான் நமக்கான அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். 1000 குவான்டிட்டி வச்சுருந்தா ஒரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 3 தரனால ரூ. 3000 ஏறும். இது 10,000 குவான்டிட்டி வச்சுருவங்கலாம் கிட்டத்தட்ட ரூ. 30,000 அப்படியே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். என்ன ஒரே நாளில் இதெல்லாம் சேர்க்க முடியாதுங்க. அப்பப்போ ஒரு ரூ. 100 200 300 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து அக்குமுலேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதிகமான டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 80 பக்கத்தெல்லாம் போணுச்சு, ரூ. 80 கீழேயும் போணுச்சு. அப்போலாம் வாங்கியிருந்தா கூட இப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட்டு இன்கமும் நல்லாவே வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து அதிகமாக வேலை பார்க்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக வந்து வேலை பார்க்க வைக்கணும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.